திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 20 பாண்டித் திருநாட்டுப் படலம் பகுதி 2. பாண்டிய நாட்டிற்கே சிறப்பாக அமைந்த ஒரு மலை பொதிகை மலை. இது அகஸ்திய முனிவரினுடைய மலை. அகஸ்திய முனிவரின் பொதிகை மலையின் மேலே மேகங்கள் மழை பொழிகின்றன. இது எப்படி இருக்கின்றது என்றால், ஸ்ரீ ராமபிரான் அன்போடு திரு ஆலவாய் கடவுள் சிவபெருமானின் திருமுடி மேல் திருமஞ்சனம் ஆட்டுவதைப் போன்று இருக்கின்றது. ஸ்ரீ ராமபிரான் கருமை நிறச் செம்மல், மேகமும் கருமை நிறம் கொண்டது. ஸ்ரீராமரின் கையில் வில் எப்பொழுதும் இருக்கும். மேகத்தில் வானவில் உண்டு. அப்படி இந்த மேகம் திரண்டு கருமை நிறம் கொண்டு வானவில்லையும் சேர்த்து கொண்டு பொதிகை மலையின் உச்சியில் மழை பொழிவது என்பது கரிய நிறச் செம்மலாகிய ஸ்ரீ ராமபிரான் சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் ஆட்டுவது போன்று இருக்கின்றது. ஸ்ரீ ராமபிரான் திருவிராமேஸ்வரத்தில் சிவபெருமானை வழிபட்டது, பூஜை புரிந்தது, இன்னும் மற்ற திருப்பதிகளிலும் சிவ பூஜை புரிந்தது என்ற திருச்சரிதமெல்லாம் கேட்கப்படுகின்றன. அதே போன்று தேவேந்திரன் சோமசுந்தர கடவுளினுடைய திருமுடியின் மேல் பரிசுத்தமாகிய நீரினால் அபிஷேகம் செய்வது போன்று இந்த மேகங்கள் மழை பொழிகின்றன. அந்த மேகங்களிலிருந்து சிந்துகின்ற பல ரத்னங்கள் சோமசுந்தர கடவுளினுடைய திருமுடி மேல் தேவேந்திரன் அர்ச்சிக்கும் மலர்களை போன்று இருக்கின்றன. மேகங்களிலிருந்து மழைதானே பொழியும், ரத்னங்கள் பொழியுமா என்றால், மேகங்கள் சமுத்திர நீரை உண்ணும் பொழுது சமுத்திரத்தில் இருக்கின்ற மணிகளும் மேகங்களால் உண்ணப்பட்டு அது மழை பொழியும் போது மழை நீரோடு சேர்ந்து ரத்னங்களும் பொழியப்படும். அப்படி பொழிவது தேவேந்திரன் சோமசுந்தர கடவுளினுடைய திருமுடியின் மேல் அர்ச்சிக்கும் மலர்களைப் போன்று அந்த ரத்னங்கள் இருக்கின்றன. மேகம் கருப்பு நிறம் உடையது. எனவே தேவேந்திரனும் கருமை நிறம் உடையவன் என்பது இதன் மூலம் தெரிய வருகின்றது. எத்தனையோ இந்திரர்கள் வந்து செல்கின்றார்கள். அதிலே ஏதாவது ஒரு இந்திரனோ அல்லது பல இந்திரர்களோ இவ்வாறு கருமை நிறத்தோடு இருந்திருக்க கூடும். இறைவனார் புரிந்த 64 திருவிளையாடல்களை தமிழிலே விளக்கும் திருப்புராணம் இத்திருவிளையாடல் புராணம். இதே போன்று சம்ஸ்கிருதத்தில் இந்த திருவிளையாடல் புராணத்தை தழுவி ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் சிவ லீலார்ணவம் என்று சம்ஸ்கிருதத்தில் இறைவனார் புரிந்த 64 திருவிளையாடல்களையும் பாடியிருக்கின்றார். ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் ஸ்ரீமத் அபய தீட்சிதரின் சகோதரரின் பேரன் ஆவார். திருமலை நாயக்கரின் சபையை அலங்கரித்தவர் ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர். அவர் அருளிய சிவ லீலார்ணவத்திலும் 2வது சர்க்கத்தில் பாண்டிய நாட்டின் வளத்தை பாடுகின்றார். இந்த பூமி தேவிக்கே நெற்றித் திலகம் போல ஆபரணமாக கடல் வரை விரிந்து விளங்குகின்றது பாண்டிய நாடு. அகஸ்திய மாமுனிவர் தேர்ந்தெடுத்து வாழ்ந்தது தென் திசையில்தான். அப்படிப்பட்ட சிறப்பினை உடையது பாண்டிய நாடு. பரமேஸ்வரன் தானே பாண்டிய நாட்டை ஆள வேண்டும் என்ற விருப்பத்தினால் சுந்தர பாண்டியன் என்று வடிவம் எடுத்தாரே. பிரம்ம சிருஷ்டிக்கு எதிராக புது உலகை படைப்பேன் என்று முனைந்தார் விஸ்வாமித்திரர். எல்லாவற்றையும் படைத்து விடலாம், ஆனால் பாண்டிய நாட்டை அதன் பெருமையுடன் படைக்க முடியாது. பாண்டிய நாட்டை போன்று இன்னொரு நாட்டை அதே பெருமையோடு படைக்க முடியாது என்று எதிர் சிருஷ்டி செய்யும் பொழுது அந்த செயலை கைவிட்டார். மலையில் உண்டான மெல்லிய காற்று, சந்தன மரங்கள் நிறைந்த பொதிகை மலை, அதிலிருந்து புறப்பட்டு வருகின்ற காற்று, அந்த நறுமணம், அது பாண்டிய நாட்டின் மூலையில் இருந்து அல்லவா வருகின்றது. இந்த பாண்டிய நாட்டில் யாகம் செய்கின்றார்கள் யாக தீட்சிதர்கள். அவர்கள் கவிர்பாகம் கொடுப்பதற்காக தேவர்களை அழைக்கின்றார்கள். அப்படி கவிர்பாகம் வாங்க வருகின்ற தேவர்கள் தீட்சிதர்கள் யாகம் செய்கின்ற பாண்டிய நாட்டை பார்த்துவிட்டு சொல்கின்றார்கள், அஹோ தீட்சித மகாபாக்கியசாலிகளே, உங்களுக்கு தேவர்களாகிய நாங்கள் யாகம் செய்கிறோம். உங்களது ஸ்தானங்களை எங்களுக்கு விட்டு கொடுங்களேன்.
என்று தேவர்கள் பேரம் பேசுகின்றார்கள். வேறு எங்காவது தவம் செய்கின்றவர்கள் வேண்டுமென்றால் ஸ்வர்க்கத்திற்கு போகட்டும். ஸ்வர்க்கத்தை காட்டிலும் அதிக சுகம் அளிக்கின்ற பாண்டிய தேசத்தில் தவம் செய்பவர்கள் அங்கேயே வாழ்வதுதான் அவர்களது தவத்தின் பயன். பாண்டிய நாட்டின் மண்ணின் பெருமையை என்ன என்பது பாண்டிய நாட்டு மண்ணை பிசைந்து படைத்த குடத்தில் பிறந்தவர்தானே அகத்திய முனிவர். அதனால்தானே அகஸ்திய முனிவர் அங்கே பாண்டிய நாட்டின் ஒரு மூலையில் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு தமிழிற்கு சூத்திரங்கள் எழுதுகின்றார். பாண்டிய நாட்டு பெண்மணிகள் அன்றன்று புதிதாக வருகின்ற சந்தன விழுதுகளையும் அன்றைக்கு அன்றைக்கு சிப்பியிலிருந்து வெளியே வருகின்ற முத்துக்களையும் மெல்லிய பூங்காற்றையும் விடாது அனுபவிக்கின்றார்கள். மலையின் தாழ்வாரம் போன்ற பாண்டிய நாடு அங்கு சாதாரண பனை ஓலையை விசிறிக்கொண்டாலும் சந்தன வாசம் வீசும். பாண்டிய நாட்டில் நிறைய சந்தன மர காடுகள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து பெரும் காற்று வீசும். ஆனால் அங்கே இருக்கின்ற புற்றுகளில் வாழ்கின்ற மகா நாகங்கள் இந்த பெரும் காற்றை குடித்து விடுகின்றன. அதனால்தான் மலையிலிருந்து நாட்டிற்கு வருகின்ற அந்த காற்று மிக மெல்லிய காற்றாக வருகின்றது. அங்கு தவம் செய்கின்ற முனிவர்களின் நாசியை இந்த சந்தன காற்று துளைக்கின்றது. அது எங்கே மன்மத வேகத்தை கிளப்பிவிடுமோ என்ற பயத்தினால் சிலர் புலித்தோல் விசிறியை உபயோகித்து அந்த காற்றை விலக்கி தங்கள் பிரம்மச்சரியத்தை காப்பாற்றிக் கொள்கின்றார்கள். மன்மதனுக்கு ரதம் இனிய காற்று அல்லவா, அது இங்கே எளிதாக கிடைக்கின்றது. மன்மதனின் வில்லுக்கு வேண்டிய கரும்புகள் இங்கே விளைகின்றன. மலர் அம்புகளும் சரளமாக கிடைக்கின்றன. எனவே உலகம் அனைத்தையும் வெற்றி கொள்கின்ற மன்மதன் பாண்டிய நாட்டிலேயே தங்கிவிடுகின்றான். பாண்டிய நாட்டில் ஆலங்கட்டி மழை பெய்தால் அத்தனை சொட்டுக்களும் முத்துக்கள். இப்படி பாண்டிய நாட்டின் செழிப்பை வேற எந்த நாட்டின் செழிப்போடுதான் ஒப்பிட முடியும்? பாண்டிய நாட்டோடு ஒப்பீடு செய்து பார்த்தால் மற்ற எல்லா நாடுகளும் முள்ளும் கல்லும் நிறைந்தவைதான். இவ்வாறு ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதரும் பாண்டிய நாட்டின் வளத்தின் சிறப்புகளை சிவலீலார்ணவத்தில் பாடி அருளுகின்றார். இனி திருவிளையாடல் புராணத்தில் பாண்டிய நாட்டின் சிறப்பை வர்ணிக்கின்ற பகுதியில் பொருணை நதி என்று அழைக்கப்படக்கூடிய தாமிரபர்ணி நதியின் அழகினை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வர்ணிக்கின்றார். கடல் என்ற வஸ்திரத்தினை தரித்த பூமாதேவி தன்னிடம் தோன்றிய பல்வகையான உயிர்களிடத்து எல்லாம் அன்பு கொண்டு தம்மிடம் தோன்றிய குழந்தைகளான இந்த உயிர்களுக்கு பாலைச் சொரிவது போன்று பொதிகை மலையிலிருந்து அருவிகள் கீழே விழுகின்றன. அப்படி பால் போன்று வெள்ளை நிற அருவிகள் எழும் என்னும் ஒலிக்குறிப்போடு பெரிய பொதிகை மலையின் உச்சி தொடங்கி அடிவரை விழுகின்றன எண்ணற்ற அருவிகள். பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு வரும் நதி தாமிரபர்ணி என்ற புனித நதி. எனவே பொதிகை மலை தாய், அந்த தாயின் குழந்தை தாமிரபர்ணி. பொதிகை மலை என்ற பெண், அந்த பெண்ணுக்கு கொப்பூழாக அகன்ற சுனை இருக்கின்றது. பொதிகை மலையில் இருக்கின்ற மூங்கில் வனங்கள் அது பொதிகை மலை என்ற பெண்ணின் தோள்கள் என்று காட்சி தருகின்றன. அப்படி அகன்ற சுனையாகிய கொப்பூழினையும் மூங்கில்களாகிய மெல்லிய தோள்களையும் உடைய பொதிகை என்ற மலை மடந்தை சைல பாவை, அவள் கருப்பு நிறம் கொண்ட மேகம் என்ற கச்சினை அணிந்திருக்கின்றாள். தன்னுடைய சிகரங்களாகிய ஸ்தனங்களின் மேல் மேகங்கள் என்ற கச்சினை அணிந்திருக்கின்றாள். அப்படி சிகரங்களாகிய கொங்கைகளிலிருந்து அருவியாகிய மதுரம் பொருந்திய பால் ஒழுகுகின்றது. அப்படி பால் ஒழுக குளிர்ந்த தாமிரபர்ணி என்ற பெண் மகளை பெற்றெடுக்கின்றாள் பொதிகை மலை என்ற தாய். கல் என்று சப்தித்துக் கொண்டே வீழும் பொருணை நீர் என்ற தாமிரபர்ணி நதி என்ற அந்த குழந்தை மிக விரைவாக வேகமாக முல்லை நிலத்திலே வந்து புகுகின்றது. பொதிகை மலையாகிய தன் அன்னையின் பாலை உண்டு அந்த இடத்திலிருந்து நீங்கி விவசாயம் செய்கின்ற உழவர்களுக்கு சொந்தமான வயல்களில் சென்று விளையாடுகின்றது இந்த தாமிரபர்ணி என்ற குழந்தை. தவழ்வது, பால் உண்ணுவது, காதில் தீங்குரல் தேக்குவது, காலில் செல்வது, விளையாடும் இடங்கள் தோறும் சென்று விளையாடுவது,
இவைகளெல்லாம் குழந்தையினது செயல்கள். அதே போன்று தாமிரபரணி நதியும் பொதிகையாகிய தன் அன்னையின் பாலை உண்டு மெதுவாக தவழ்ந்து வந்து உழவர்கள் ஒலிக்கின்ற சப்தமிடுகின்ற அந்த பம்பை தீங்குரலை தன் காதிலே நிரப்பிக்கொண்டு குழந்தை கால்களில் மெதுவாக நடப்பது போன்று வாய்க்கால்களின் வழியே மெதுவாகச் சென்று குழந்தைகள் விளையாடு இடத்திலே சென்று விளையாடுவது போன்று உழவர்களின் வயலிலே சென்று இந்த தாமிரபரணி என்ற குழந்தையானது விளையாடுகின்றது. அப்படிப்பட்ட தாமிரபரணி நதி குழந்தையாக இருந்து பின்னர் கன்னியாக வளருகின்றது. எப்படி என்றால், தாமிரபரணி என்ற இந்த கன்னிக்கு வாழை மரங்களே மெல்லிய தொடைகள், மாந்தளிர்களே நிறம், தென்னங்குறும்பைகளே ஸ்தனங்கள், வஞ்சிக்கொடியே இடுப்பு, கூந்தல் பனையின் மடல் அது வண்டுகள் பறந்த கூந்தல், தாமரை மலர் போன்றும் மதி போன்றும் திருமுகம், இவ்வாறு மங்கைப் பருவம் கொண்டு நெடிய தாழைகளை வேலியாக உடைய நெய்தல் நிலத்தைச் சூழ்ந்த சோலையிலே தங்கியிருக்கின்றது. தாமிரபரணி பாய்ந்து வளம் கொழிக்கும் நிலங்களிலே வாழை மரங்கள், மாமரங்கள், வஞ்சிக் கொடிகள், பனை மரங்கள், தடாகங்களிலே தாமரைகள் இவையெல்லாம் விளங்குகின்றன. இவைகளே தாமிரபரணி என்ற கன்னிக்கு உறுப்புகளாக அமைத்து ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பாடியருளுகின்றார். இந்த தாமிரபரணி என்ற கன்னி பெண்ணானவள் பல மலர்களால் ஆகிய மாலைகளைச் சூடி வெள்ளை நிற நுரை என்ற போர்வையை போர்த்து மிருக மதத்தோடு கலந்த பொதிகை மலையில் அரைபட்ட சந்தன குழம்பை பூசி பொன் மணி ஆரம் தாங்கி பொன் ஆபரணத்தையும் முத்து ஆபரணத்தையும் தாங்கி பூண்டு தன்னால் விரும்பப்பட்ட கணவனாகிய சமுத்திரராஜனினுடைய மார்பை தழுவி கலக்கின்றாள். ஒரு பெண் கணவனோடு சேரும் பொழுது மாலை சூடுவது, வெள்ளை உடை அணிவது, சந்தனக் கலவை பூசுவது, முத்தாரம் அணிவது என்றெல்லாம் செய்வாள். அதே போன்று இந்த தாமிரபரணி நதியும் தன் வெள்ளத்திலே பொங்குகின்ற நுரையே வெள்ளை ஆடையாக அமைய, தாம் பிறந்த பொதிகை மலை சந்தனக்காடுகளிலிருந்து கொண்டு வந்த சந்தனமே கலவையாக அமைய, தாம் செல்லும் இடங்களில் பல மலர்களை எடுத்துக்கொண்டு வந்து அந்த மலர்களே மாலையாக அமைய, தான் பொதிகை மலையிலிருந்து கொண்டு வருகின்ற மணிகள், முத்துக்கள் இவைகளே ஆபரணங்களாக அமைய, தன் கணவனாகிய சமுத்திரராஜனோடு கலக்கின்றாள் தாமிரபரணி என்ற இந்த பெண். இந்த தாமிரபரணியானது விரைந்து சென்று தன்னுடைய 2 கரைகளிலும் இருக்கின்ற சிவாலயங்களிலெல்லாம் பொருந்தி முல்லை நிலத்தில் இருக்கின்ற பஞ்சகவ்யங்கள், பஞ்சகவ்யங்கள் என்பவை பால், தயிர், நெய், கோமயம், கோஜலம், இந்த பஞ்சகவ்யங்களையும் தேனையும் அலைகள் என்கின்ற தன்னுடைய கைகளினால் மொண்டு வீசி வாசனை மிக்க மிருகமதத்தையும் சந்தனத்தையும் அப்பி நறுமணம் கமழும் மலர்களை தூவி செல்கின்றது. இது எப்படி இருக்கின்றது என்றால், சிவபூஜை தொண்டு செய்யும் சிவன் அடியார்களின் செயலை போன்று இருக்கின்றது. சிவன் அடியார்கள் சிவபெருமானுக்கு பூஜை செய்வார்கள். அதிலே பஞ்சகவ்யம் இன்றியமையாதது, நல்ல தூய்மையான நீர் இன்றியமையாதது, சந்தனம், மிருகமதம், மலர்கள் இன்றியமையாதது. இவை அனைத்தும் தாமிரபரணி தன்னுடைய அலைகள் என்ற கைகளினால் எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய கரையின் 2 புறங்களிலும் இருக்கின்ற சிவாலயங்களிலே அவற்றை சேர்த்து சிவபூஜை செய்கின்றது. இனி தாமிரபரணி நதியானது பிக்ஷாடனராக வந்து தோன்றிய சிவபெருமானுக்கு பிக்ஷையிடும் தாருகாவனத்து முனிவர்களின் மனைவியரை போன்று காட்சி கொடுக்கின்றது. எப்படி என்றால், மன்மத பானமாகிய மலர்களை அலைகள் ஒதுக்க தேமலாகிய தங்க நிற மணலை பெற்று அன்னப்பறவைகளையும் தாங்கி 2 கரைகளிலும் சங்குகளை வீசி காஞ்சி மரங்களை தள்ளிக்கொண்டு கரையடையும்படி செல்கின்ற பொருணை நதி சிவபெருமானுக்கு பிக்ஷையிடும் தாருகாவனத்து முனிவர்களின் மனைவியரை போன்று காட்சி கொடுக்கின்றது. தாமிரபரணி வெள்ளமானது மருதநிலம் என்ற மங்கைக்கு மலையிலே இருக்கின்ற மணி, தங்கம், வைரம், குழை
என்பவற்றை பூட்டி அகிலும் சந்தனமும் பூசி இனிய அமுதத்தையும் உண்பிக்கச் செய்து மருதநிலப் பெண் என்ற இவளின் பருவத்திற்கு ஏற்றவற்றை ஆராய்ந்து மருத நிலத்தை வளர்க்கும் செவிலித்தாய் போன்று விளங்குகின்றது தாமிரபரணி நதி. இவ்வாறு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் தாமிரபரணியின் அழகினை வர்ணித்து பாடுகின்றார். இதே போன்று ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதரும் தாமிரபரணியை புகழ்கின்றார். மற்ற நதிகள் கடலிலே கலக்கும் பொழுது தம்மிடம் இருக்கின்ற மீன், ஆமை முதலியவற்றை கடலிலே கொண்டு சேர்க்கின்றன. தாமிரபரணியோ ரத்னங்களை உற்பத்தி செய்கின்ற நதி. எனவே கடலிலே கலக்கும் பொழுது தன் கணவனான கடலுக்கு ரத்னங்களை செலுத்தி ரத்னாகரம் என்ற புகழை அடைகின்றது தாமிரபரணி நதி. கங்கா நதியில் மூழ்குகின்றவர்கள் முக்தர்கள் ஆவது போன்று தாமிரபரணியிலும் மூழ்கியவர்கள் முக்தான்மாக்கள் ஆகின்றார்கள். தாமிரபரணி என்ற நதியினை அகஸ்திய முனிவர் தன்னுடைய பெண்ணாக பாவித்து காப்பாற்றி தாமிரபரணி என்ற நதியினை சகல ரத்னங்களாலும் அலங்கரித்து கோத்திரத்தில் உயர்ந்தவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றார். கோத்திரத்தில் உயர்ந்தவர் சரஸ்வான் என்ற கடல். சாரஸ்வதன் என்றால் சகல வித்யைகளையும் கற்றவன் என்று பொருள். அதனால் பரம்பரை மதிப்பு பெற்றவன். சரஸ்வானிவர் சரஸ்வான் கடல் கோத்திர மகத்தரன். இஷ்வாகு வம்சத்து சகரனுடைய புத்திரர்களால் வெட்டப்பட்டதால் கடலுக்கு சாகரம் என்றும் பெயர். தாமிரபரணி அகஸ்திய கோத்திரத்தில் பிறவி எடுத்த சிறப்பினை உடையவள் அல்லவா. அவள் தினந்தோறும் கணவனை நோக்கி ஓடி வருகின்றாள். அவளை தமது அலைகளில் நல் முத்துக்களை கலந்து அலைகளை வாரி இறைத்து கணவனாகிய கடல் வரவேற்கின்றான். தன்னிடத்திலே அமர்த்திக் கொள்கின்றான். தாமிரபரணி தன்னுடைய அமுத நீர் பெருக்கை இயற்கையிலேயே இனியதை கடலிலே கொண்டு சேர்க்கின்றாள். தாமிரபரணி இவ்வாறு தன் அமுதமாகிய நீரை கடலிலே சென்று சேர்த்ததால்தான் அந்த கடலை தேவர்கள் கடையும் பொழுது அமுதம் வந்தது. தவறுதலாக அகஸ்திய முனிவர் ஒரு தடவை கடல் நீரை ஆச்சமணியம் செய்துவிட்டார். அதனுடைய உவர்ப்பு அவர் நாக்கை விட்டு நீங்கவில்லை. அதனால் அவர் தாமிரபரணியின் மதுரமான நீரை அருந்தி உவர்ப்பை நீக்கிக் கொள்வதற்காக தன் நாவில் இருக்கின்ற உவர்ப்பை நீக்கிக் கொள்வதற்காகவே தாமிரபரணியின் உற்பத்தி ஸ்தானமாகிய பொதிகை மலையிலிருந்து அவர் எப்பொழுதும் அகல்வதே இல்லை, விலகுவதே இல்லை. ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் இவ்வாறு தாமிரபரணியை வர்ணிப்பதை பார்த்து ஒருவர் அவரிடம் கேள்வி கேட்கின்றார். தீட்சிதரே, கங்கையை விட தாமிரபரணி இவ்வாறு உயர்ந்தது என்றால் சிவபெருமான் தாமிரபரணியை தம் திருச்சடையில் தாங்காமல் கங்கையை ஏன் தாங்குகின்றார் என்று கேட்கின்றார். அதற்கு ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் பதில் கூறுகின்றார். சிவபெருமான் நறுமணம் மிகுந்த தாழம்பூ இருக்கும் பொழுது அதை விட்டுவிட்டு எருக்கம்பூவை தன்னுடைய தலையிலே சூடிக்கொள்கின்றாரே, அதே போன்றுதான் பெருமை மிக்க தாமிரபரணி இருக்கும் பொழுது கங்கையை சூட்டிக் கொள்கின்றார். இறைவனாரின் திருச்செயல்களுக்கு காரண காரியம் கற்பிக்க கூடாது என்று உபதேசம் செய்கின்றார் மிக ரசனையோடு. தாமிரபரணி நதியின் உற்பத்தி ஸ்தானத்தில் வைடூரியமும் நடுப்பகுதியில் நீலரத்ன கற்களும் தாமிரபரணி கடலுடன் சங்கமமாகும் பகுதியில் முத்துக்களும் உண்டாகின்றன. அப்படிப்பட்ட தாமிரபரணி சாதாரண ஒரு சிறிய நதியாக பாண்டிய நாட்டிலே ஓடுகின்றது என்றால் அந்த பாண்டிய நாட்டின் பெருமை எவ்வளவு என்று ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் இவ்வாறு தாமிரபரணியை வர்ணிக்கின்றார். தொடர்ந்து பாண்டித் திருநாட்டின் சிறப்பை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.